திருச்சி ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு ராப்பத்து விழாவின் 10ஆம் நாளான இன்று நம்பெருமாள் முத்துப்பாண்டியன் கொண்டை அலங்காரத்தில் காட்சியளித்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இளவரசன் வழங்க கேட்டறியலாம். வணக்கம் இளவரசன், இதுகுறித்த விவரங்களை பதிவிடுங்க. வைகுண்ட ஏகாதசி திருவிழா கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதாவது 21 நாட்கள் நடைபெறும் திருநெடுந்தாண்டத்துடன் தொடங்கியது. அதற்கு அடுத்த 10 நாட்கள் பகல் பத்து என்றும், அதற்கு அடுத்த 10 நாட்கள் ராப்பத்து என்றும் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் இன்று ராப்பத்து விழாவின் நிறைவு நாளான இன்று நம்பெருமாள் முத்துப்பாண்டியன் போன்ற அலங்காரத்துல பக்தர்களுக்கு காட்சியளித்து விசுவாச வழியாக கடந்து தற்பொழுது கருத்திரபுத்தனை தீர்த்தமாக சென்றறினார். தற்பொழுது ஆயிரங்கள் நம்பெருமாள் எழுந்தருளில் வருகிறார். தொடர்ந்து இன்று மாலை வரை நம்பெருமாள் திருமணம் கண்டறிந்து விடிய திருமாவளி மண்டபம் அழைக்கப்படும் ஆயிரங்கள் மண்டபத்தில் இருந்து நாளை அதிகாலை நம்மாழ்வாருக்கு மோட்சம் அளிக்கும் நிகழ்வுடன் இந்த வைகுண்ட ஏகாதசி திருவிழா இனிதே நிறைவடைகிறது. இந்த நிலையில் இன்று சொர்க்கவாசல் இரவு 10 மணி வரை பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்படும் என்பதால் ஆயிரக்கணக்கான தொடர்ந்து ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் நீண்ட வரிசை நின்று தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த தாக்கத்து நிறைவு நாளான இன்று ஸ்ரீரங்கம் கோவிலுள்ளே உள்ள சந்திரபுத்தனில் தீர்த்தவாரி கண்டர் வைபவம் நடைபெற்றது. இந்த வைபவத்தில் சின்ன அப்பொழுது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அந்த கூடியிருந்தவர்கள் வெங்கா பக்தி பரவத்துடன் தரிசனம் செய்தனர். தொடர்ந்து இந்த வைகுண்ட ஏகாதசி விழாவை முன்னிட்டு சொர்க்கவாசல் இன்று ஒரு நாள் மட்டுமே இந்த வருடத்தில் திறந்திருக்கும் என்பதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தற்போது ஸ்ரீரங்கத்தில் தூங்கி வருகின்றனர். இளவரசன், விவரங்களுக்கு நன்றி.